அக்கா கருப்பு கவுனி ஒரு 1/2 கிலோ கொடுங்க. இருக்குங்கண்ணா, இந்தாங்கண்ணா. அக்கா இந்த கருப்பு கவுனி சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க, அது உண்மையாக்கா? ஆனா எல்லாருமே இந்த கருப்பு கவுனி சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுதுன்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுல இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்கண்ணா. இந்த கருப்பு கவுனியோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க 1/2 கிலோ என்ன 5 கிலோ வாங்கிட்டு போய் சாப்பிடுவீங்கண்ணா. இந்த கருப்பு கவுனி அரிசியில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்குங்கண்ணா. அதனால நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகமா கொடுக்கும். ரத்த சோகை இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த கருப்பு கவுனி சாப்பிடலாம்னா, ஏன்னா இதுல அயன் மற்றும் ஜிங்க் ரொம்ப அதிகமா இருக்கு. சாதாரண வெள்ளை அரிசி சாப்பிடறதை விட இந்த கருப்பு கவுனி அரிசியில நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைஜஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஆகும்னா, அதனால உங்களுக்கு நீண்ட நேரத்துக்கு பசியும் எடுக்காது. அதனால உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. மத்த அரிசியை கம்பேர் பண்ணும்போது இதுல கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கறனால பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த அரிசியில புரோட்டீன் மற்றும் நியூட்ரியன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால இது உடம்புக்கு எனர்ஜியும் தருதுங்கன்னா, அதனாலதான் அந்த காலத்து ராஜாங்கெல்லாம் இந்த அரிசியை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. இந்த அரிசியில நேச்சுரலாவே ஆந்தோசைனிங்கிற ஒரு அயன் இருக்கு. அதனால நம்ம ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஆனா பெரியவங்க இது கஞ்சியா மட்டும்தாங்க வச்சு குடிச்சிட்டு இருக்காங்க. அதே பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க சாப்பிடறது ரொம்பவே அவாய்ட் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம பிரியாணியாவோ இல்ல கருப்பு கவுனி ஸ்வீட்டாவோ இல்ல ஹல்வாவோ செஞ்சு கொடுக்கலாங்களா. நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நான் சொல்லிட்டேன். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னா இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கண்ணா. பாய்.